ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு லைனிங் கிளாத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நம்ம 4 பீஸ் எடுத்துக்கணும். ஒரு ஸ்லீவுக்கு 2 பீஸும் இன்னொரு ஸ்லீவுக்கு 2 பீஸ் 4 பீஸ் எடுத்துக்கணும். இப்போ ஸ்லீவை பாருங்கள், ஒன் சைடு வந்து மடிப்பு பகுதியாக இருக்காத இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட 2 சைடுமே நம்ம பீஸ் கொடுத்து தைக்கணும். ஒன் சைடு மட்டும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தோம்னா 2 சைடு கொடுக்கணும். ஒரு சில ஸ்லீவுக்கெல்லாம் டிசைன் இருக்கிறனால ஒன் சைடு கொடுத்துக்கலாம். நார்மலாக இந்த ஸ்லீவ் தைக்கணும் அப்படின்னா 2 ஸ்லீவுக்குமே பார்த்திங்கன்னா 2 பீஸ் மொத்தம் 4 பீஸ் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இணைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் நம்ம வந்து மெயின் கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், உள்ளேயும் நல்ல பக்கம் வச்சுட்டு வெளியில் கெட்ட பக்கம் வச்சுட்டு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பிசுறையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இப்போ பாருங்கள், இதை வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டாலே போதுமானது. இன்னொரு தையல் போடணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம அழகுக்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவுமே பாருங்கள், அதே மாதிரியே உள்ளேயும் நல்ல பக்கம் வச்சுட்டு வெளியிலையும் கெட்ட பக்கம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் விடணும். 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக தையல் போட்டுக்கலாம். பிசுறையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஓரத்தில் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை பாருங்கள், உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். ஓரத்தில் போடக்கூடிய தையல் நம்மளுக்கு ஒரே அளவாக நேராகவே தைக்கணும். கோணல் மணல்மாக தைக்கக்கூடாது. இப்போ 2 ஸ்லீவுக்குமே தச்சு முடிச்சிட்டோம். இதோட மடிப்பு பகுதியை சென்ட்ரு பண்ணி கரெக்டாக மடித்து விட்டுக்கலாம். 2 ஸ்லீவையுமே இது போல் சேமாக வச்சுட்டு நம்மளுக்கு ஸ்லீவோட உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 இன்ச் வருது. கீழே பாருங்கள், தைச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்லீவோட ஹைட்டு கீழே இருந்து மேலே 13 இன்ச்சு கரெக்டாக நம்ம குறிச்சிக்கலாம். ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து குறிக்கணும். ரெடி அளவு 13 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம குறிச்சிக்கலாம். ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஓகேங்களா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு பிசுறு இருக்குது. இந்த பகுதி நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போதுமே ஸ்லீவ் கட் பண்ணும் பொழுது ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு சேர்த்தே கூடுதலாகவே நம்ம கட் பண்ணணும். 3/4 இன்ச்சு வருது அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் 3/4 இன்ச்சு அந்த அளவுலேயே வளைவு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடுலையுமே பாருங்கள், அந்த பிசுரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியெல்லாம் அடையாளப்படுத்துறதுக்காக பாருங்கள், லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பகுதி குடஞ்சி நம்ம கட் பண்ண போகிறோம். குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு சென்ட்ரு பகுதியிலேருந்து கரெக்டாக 2.5 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி எதிர்ப்புறமும் அந்த ஓப்பன் சைடு வரக்கூடிய அந்த இடத்துலையுமே 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல குடஞ்சி கட் பண்ண போகிறோம். மடிப்பு பகுதியும் மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு ஓப்பன் பகுதி கீழ் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடம் சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக இது போல் 1/2 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி நம்ம வளைவு எப்படி ஷேப்பில் போட்டிருக்கோமோ அதே ஷேப்லேயே நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே எஸ் மாதிரி ஒரு வளைவு வரும். நம்ம எப்படி கைக்கு ஸ்லீவுக்கு வளைவு போட்டிருக்கோமோ அதே மெத்தட்லேயே வளைவு போட்டுக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்டில் தான் ஃப்ரண்ட்டு பார்ட்டு மட்டும் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். பேக் சைடு கட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணிக்கணும். இப்போ 2 ஸ்லீவுமே குடஞ்சி நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தெர்மாக்கோல் பால்ஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். இதோட அகலம் நம்ம 2.25 இன்ச்சில் இது போல் நீளமான துணியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேர் பீஸில் தான் நம்ம கட் பண்ணணும். அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.25 இன்ச்சு, நீளமும் 2.25 இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தெர்மாக்கோல் பால்ஸை பயன்படுத்தாமல் பீட்ஸ் பஞ்சிங் மிஷினுக்கு பயன்படுத்தக்கூடிய பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஹோல் எதுவுமே இருக்காது. இதில் எல்லா கலர்ஸுமே நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கிது. துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் ஒரு பாசியை வச்சு நல்லா டைட்டாக மேலே சுருக்கம் எதுவும் வராமல் வலுவலுன்னு டைட்டாக நம்ம சுற்றி எடுத்துட்டு அந்த லெஃப்ட்டு சைடில் இருக்கக்கூடிய விரல் பகுதியை அந்த பிசிறில் விட்டுறாமல் நல்லா டைட்டாக பிடிச்சதுக்கப்புறமா நம்ம நூலை எடுத்து ஒரு 4-5 முறை டைட்டாக நூலை சுற்றி விட்டுட்டு டபுள் நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், டைட்டாக அந்த பாசியை வச்சு நல்லா முறுக்கிடணும். முறுக்கும் பொழுது மேலே பார்த்திங்கன்னா அங்கனங்கன பிசிறு வராமல் நல்லா வலுவலுன்னு நம்ம செஞ்சதுக்கப்புறம் தான் முறுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், துணியோட சென்ட்ரு பகுதியில் பாசியை வச்சுட்டு நல்லா டைட்டாக முறுக்கி விட்டதுக்கப்புறம் அந்த பிசிறு எடுவிடாமல் நம்ம விரல் பகுதியை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி விட்டதுக்கப்புறமா 4-5 முறை சுற்றி விட்டுட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி டபுள் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் கூட மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். இது போல் நிறையா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ண போகிறோம். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதியிலேருந்து இதோட ஹைட்டு 3/4 இன்ச்சு கரெக்டாக நம்ம வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி மெத்தட்லேயே நீங்களுமே கட் பண்ணுங்கள். குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தச்சு திருப்புறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதே சமயம் இந்த டிசைன் தைக்கும் பொழுது நம்மளுக்கு நழுவிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பிசிறு பகுதி கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய பிசிறை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசிறு பகுதியை கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கொண்டைக்கிட்ட பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் லைட்டாக நூல் நம்மளுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கும். அந்த நூலையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு நம்ம த்ரெட் கட் பண்ணுறதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், அந்த கழுத்து பகுதியில் நூல் இந்த மாதிரி நீட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்காது. எந்தெந்த இடத்துலலாம் நூல் தூக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த நூல் பிசிறு தூக்காமல் இந்த மாதிரி ஒட்டவே அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த நூல் பகுதியை. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பார்ட்டில் அந்த மெயின் கிளாத்தையுமே கரெக்டாக லைனிங் கிளாத் அளவுக்கே நம்ம கழுத்து பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம தைக்கும் பொழுது 1 சைடு நண்டுக்காலில் தான் தைக்கணும். இந்த ப்ளவுஸோட லைனிங் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம தைக்க போகிறோம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுறலாம். ஷோல்டரை ஒட்டியே தைக்காமல் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு
அந்த பிசுறு பகுதியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸு, கழுத்தை ஒட்டியே தைக்காமல் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் வரிசையாக நெருக்கமாகவே தைச்சிக்கலாம். இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் நெருக்கமாக தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். பொறுமையாக இந்த மாதிரி பாருங்கள், 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் கரெக்டாக நெருக்கமாகவே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஒரே அளவாக சேமாகவே தச்சு வரணும். 2 பக்கத்தையுமே நம்ம விரல் பகுதியை டைட்டாக பிடிச்சா தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வரும். பிசுருக்கு ஒரு சைடு விரலும், இந்த பால்ஸுக்கு ஒரு சைடு விரலையுமே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நழுவாமல் அழகாக நீட்டாக இருக்கும். ஒன் சைடு நண்டுக்காலை பயன்படுத்தி தான் நம்ம தைக்கணும். இப்போ கழுத்து பகுதியிலேருந்து இதோட பிசுறு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சும், இந்த ஒவ்வொரு பீஸ் தைக்கிறோம் இல்லையா அதோட டிஸ்டன்ஸ் 1/4 இன்ச்சும் அந்த மாதிரி வரிசையாக தைச்சிக்கலாம். இது போல் பாருங்கள், வரிசையாகவே நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக தைச்சிக்கலாம். இது ஒரு சில துணிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். அந்த மாதிரி துணிகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டிசைன் காட்டன் ப்ளவுஸுக்கெலாம் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப கேப் இருக்கனால இந்த இடத்துல ஒரு பீஸை வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கம் இந்த தெர்மாக்கோல் பால்ஸை பயன்படுத்தி நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இது மேலே லைனிங் கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கலாம். இதை இப்போ பின்பக்கமாக திருப்பி அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தைக்கும் பொழுது தான் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். ஏன்னா தைக்கும் பொழுது 2 துணியுமே சேர்த்து இணைக்கும் பொழுது அந்த பிசுறு பகுதி சில சமயம் உள்ளே போயிடும். உள்ளே போயிடாமல் அழகாக நீட்டாக அந்த பிசுறு பகுதியெலாம் எடுத்து விட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம்.
இப்போ இதை பாருங்கள், நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பிசுறு பகுதி நிறையா இருக்குது. அதனால் பொறுமையாக கட் பண்ணணும். கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தையலையும் சேர்த்து கட் பண்ணிடும். அதனால் பொறுமையாக பார்த்து தையலில் கட் பண்ணாமல் கொஞ்சம் போல் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுறலாம். லைனிங் கிளாத்தை நல்ல பக்கமாக அழகாக நீட்டாக திருப்பி எடுத்துகிட்டு அந்த நூல் பீஸர்லாம் கையோட கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த துணிக்கு அதுக்கும் பாருங்கள், நம்ம நெருக்கமாக தைச்சனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ஒழுங்காக வராத மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் வந்து அழகாக நீட்டாக வரணும் அப்படின்னா ஒரு சில துணிகளை பொறுத்து இருக்குது. காட்டன் கிளாத்துக்கெல்லாம் எப்படி தைச்சாலுமே நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா சூப்பராகவே கிடச்சிடும். இந்த மாதிரி நூல் கிளாத்து ஜாஸ்மின் கிளாத்துக்கெல்லாம் நெருக்கமாக தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரியே இருக்கும். பிசுறு தட்டாமல் பொறுமையாக தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாகவே கிடச்சிடும். நெருக்கமாக வேணாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம தள்ளியும் கூட தைச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் நம்மளுக்கு பக்காவாக கிடச்சிடும். இந்த மாதிரி நூல் கிளாத் இந்த ஜாஸ்மின் கிளாத் இதுகளுக்கெல்லாம் நெருக்கமாக தைக்காமல் கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு கேப் விட்டு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் சூப்பராக அழகாகவே கிடச்சிடும். இப்போ பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் நூல் நீட்டிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இந்த மாதிரி அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட உயரம் எந்த அளவு வருதோ அதிலிருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 13 இன்ச்சு வரும். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். கண்டிப்பாக பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் அகலம் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட சைஸ் தெரிஞ்சிருக்கணும். 31 சைஸுக்கு கிராஸ் அகலம் கரெக்டாக 3.25 இன்ச்சு வருது. கிராஸ் உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சுங்கிறனால கீழேருந்து மேல் உயரம் கிராஸோட உயரம் 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பகுதியிலேருந்து கிராஸோட அகலம் 3.25 குறிச்சிக்கலாம். நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து கிராஸோட உயரம் 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி நார்மல் கிராஸ் எப்படி தப்போமோ அதே மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் ரெண்டாவே நம்ம வந்து மடிச்சுக்கணும். தனித்தனியாக மடிக்கக்கூடாது. ரெண்டாக மடிச்சுட்டு அப்படியே பாருங்கள், நம்ம ஆம்கோல் சைடு ஒரு வளைவு கொடுத்து லைன் போட்டுடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அகலம் 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இதோட ஹைட்டுமே 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
இது வந்து நார்மல் பிரின்சஸ் கப் உருண்டையாக வேணும் அப்படின்னா 1.5 இன்ச் அகலம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிரின்சஸ் கட் மட்டும். இப்போ கீழே இருந்தே லைன் போட்டுக்கலாம் பாருங்கள். இடுப்பு பகுதியிலேருந்து கீழே இருந்தே நம்ம லைன் போட்டுக்கலாம். அளவு எடுக்கும் பொழுது அந்த 13 இன்ச் ஹைட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் அளவு எடுக்கணும். வெட்டும் பொழுது கீழே இருந்தே நம்ம வந்து கரெக்டாக வெட்டி வந்துடணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரின்சஸ் கட் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு வேறு மாடலில் நம்ம பிரின்சஸ் கட் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் தைக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சைடு ஒரு கூடுதலாக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆம்கோல் சைடு நம்ம பிடிச்சி தப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். சேஃப்டிக்காக 2 சைடுமே நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பகுதியுமே 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம அவுட்லைன் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து இணைக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் வச்சுக்கணும். இணைக்கும் பொழுது ஆம்கோல் சைடில் இருந்து தான் இணைக்கணும். கீழே இருந்து மேலே போகக்கூடாது. மேலே இருந்து தான் கீழே இணைக்கணும். ஓகேங்களா? இது போல் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நம்ம தைக்கணும். மேல் துணியை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி தைக்கணும். கீழ் துணி அப்படியே இருக்கணும். மேலே இருக்கக்கூடிய அந்த பீஸ் துணியை மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வளைச்சி 2 துணியுமே சேர்த்து வச்சு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டு தையல் போட்டு இந்த மாதிரி தச்சு இணைச்சிக்கலாம். இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துட்டு அந்த பிசுறு பகுதியை நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு அப்படியே பாருங்கள், பிசுறு பக்கட்டையே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஓரத்துலையே ஒட்டுலையே. இப்போ ஒன் சைடு பாருங்கள், அழகாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். பிரின்சஸ் கட்டுக்கு அந்த கப் வந்து கரெக்டாக வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலாகவே மாறி போயிடும். கப் வந்து மேலே ஏற்றி வைக்காமல் கீழே இறக்கி வைக்காமல் நம்ம ப்ளவுஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ளவுஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அளவுகள் பார்த்து பொறுமையாக வைக்கணும். அப்போ தான் அந்த கப் வந்து நம்மளுக்கு பொருத்தமான இடத்துல இருக்கும். அதே மாதிரியே இந்த சைடுமே இணைச்சிக்கலாம். ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து நல்ல பக்கம் அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ கப் பாருங்க, நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாகவே கிடச்சிருச்சு. இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு வருது. கீழே இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். 14 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கனால இதிலையே நம்மளால் பட்டி தைக்க முடியாது. அதனால பார்த்திங்கன்னா தனியாக பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து பட்டி தைக்க போகிறோம். பெரும்பாலும் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிலேயே பட்டி மடித்து தைக்காமல் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து பட்டி மடித்து தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக பட்டி தைச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கப்புமே நம்மளுக்கு வந்து அழகாக பொருத்தமாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் அழகாக நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ பேக் சைடு பார்க்கலாம். கழுத்து அகலம் 3.25 இன்ச்சு, உயரம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சுக்கு இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம்.
நம்மளுக்கு ஒரிஜினல் கழுத்தோட அளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வருது. நம்ம 9 இன்ச்சுலையுமே நம்ம வந்து கழுத்தை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இல்லை 1/2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இறக்கம் அதிகமாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சு ஒரு பெரிய மேட்டராகவே தெரியாது. அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து கரெக்ட் அளவாகவே கழுத்தோட உயரத்தை குறித்து நம்ம கட் பண்ணணும். மேலே பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு ஹைட்டில் இது போல் ஒரு வளைவு கொடுத்துடலாம். கீழே உள்ள பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். சிம்பிள் டிசைனில் அந்த கார்னர் பகுதியிலேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். கீழே உள்ள அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அந்த அளவில் அதே ஷேப்லேயே நம்ம லைன் போட்டுக்கலாம். 1 இன்ச்சு பாருங்கள், 1 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு இந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தில் இது போல் கரெக்டாக விரித்து வச்சுட்டு நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை லைனிங் கிளாத்தோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு கழுத்தகலம் 3.25 6.5 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட கழுத்தகலம் அகண்டு போயிடக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு இது போல் நம்ம வந்து உள்ளே மட்டும் ஒரு லைன் கொடுத்துடலாம். இந்த லைனை ஒட்டியே கேன்வாஸை வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்றி இறக்கி வராமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான், சேஃப்டிக்காக தான் இந்த லைன் வந்து நம்ம போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனில் ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். முடிச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு உள் ரவுண்டுக்கு மட்டும் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போடும் பொழுது அந்த கழுத்துக்கு கீழே வரக்கூடிய அந்த இடத்துல அந்த கார்னர் பகுதியில் கொஞ்சம் தள்ளி வந்து முக்கோணம் ஷேப் வந்து போட்டுக்கலாம். அந்த லைன் மேலே இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த கெச்சை எடுத்து லைன் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ லைன் போட்ட இடத்துலையே தான் நம்ம வந்து அழகாக நீட்டாக தைக்க போகிறோம். ஏன்னா இந்த இடம் நம்ம அப்படியே தைச்சிட்டோம் அப்படின்னா வெட்டும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிசுறு வந்து இருக்காது. பிசுறு இருக்கிறதுக்காக தள்ளி கொஞ்சம் நம்ம லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கார்னர் பகுதியில் மட்டும் அந்த கார்னர் பகுதியில் மட்டும் எக்ஸ்ட்ரா லைன் மேலே தையல் போட்டுட்டு மீதியெல்லாம் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக பாருங்கள், கேன்வாஸ்லேருந்து 1/4 இன்ச்சு மட்டும் பிசுறு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு பிசுறு விடக்கூடாது. கேன்வாஸ் பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு பிசுறு விட்டு தான் கட் பண்ணணும். கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தைச்சோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நடுவில் இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பகுதியை நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள். இந்த இடம் மூளை ஷேப் அழகாக கிடைக்கிறதுக்காக ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி நல்லா ஆழமாக குத்தணும், பொறுமையாக குத்தணும். நல்லா டீப்பாக குத்துனீங்க அப்படின்னா அந்த இடம் ஓட்டை விழுந்துடும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த மூளை ஷேப் அழகாக நீட்டாக ஊசியாகவே கிடச்சிடும். இப்போ நல்ல பக்கம் பாருங்கள், ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட நூல் பீஸரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரோப்பை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம் பாருங்கள். ரோப் பயன்படுத்தி தைக்கும் பொழுது தான் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும். தனியாக நம்ம கெட்டி தையல்லாம் போடக்கூடாது. கெட்டி தையல் போட்டாலுமே கூட அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நல்லா ஸ்ட்ராங்காக போடணும். இணைச்ச தையல் தனியாகவே தெரியக்கூடாது. அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் இணைக்கணும். இப்போ 2 சைடுமே ரோப்பை நம்ம அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டி மடித்து தைக்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்ட்டையுமே இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் லைன் போட்ட இடம் நம்மளுக்கு தனியாகவே இருக்குது. இப்போ பாருங்கள் மேலேருந்து ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டா அதோட ஹைட்டு 14 இன்ச்சு இருக்குது. கீழே பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு மடித்து அந்த லைனை ஒட்டியே பெரிய மடிப்பாக 1 இன்ச்சு அகலத்தில் இது போல் நம்ம பட்டி மடித்து தைச்சிடலாம். இப்போ நம்ம பட்டி மடித்து தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு அகலம், உயரம் 4 இன்ச்சில் இந்த மாதிரி டாட் பிடிச்சி தைக்கணும் 2 சைடும். இப்போ அழகாக நீட்டாக பின்துண்டு நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். கழுத்து ரோப் தைச்சி பட்டியெல்லாம் தைச்சி டாட் பிடிச்சிட்டோம். இப்போ கீழே பட்டியும் கரெக்டாக வச்சுட்டு மேலே ஷோல்டர் இணைக்கணும் பாருங்கள். ஷோல்டர் இணைக்கும் பொழுது தான் 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போடணும். அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்கள் கீழே பட்டியும் கரெக்டாக வச்சுட்டு தான் மேலே ஷோல்டர் இணைக்கணும். மேலேருந்து கீழே போகக்கூடாது. கீழே பட்டியும் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் தான் மேலே ஷோல்டர் தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ ஷோல்டருக்கு ஒரே ஒரு தையல் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குடஞ்சி கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்ட்டு மட்டும் அழகாக நீட்டாக நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு அந்த பிசுரை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடுமே அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். அந்த டாட் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். குடஞ்சி கட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ஷோல்டரில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் இணைச்சி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்கழுத்தில் நம்ம ஓப்பன் வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள்.
ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டி வைக்காமல் பேக் சைடு பட்டி வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம நெக் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடிச்சுட்டு சென்டரில் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ப்ளவுஸுக்கு எப்போதும் தைக்கிற மாதிரி இந்த சைடு நம்ம கொக்கி பட்டியும் அந்த சைடு வளையம் பட்டியும் வர்ற மாதிரி கரெக்டாக தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் சைடு 2 பட்டியுமே அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். பேக் சைடு ஓப்பனுக்கு கொக்கி நம்ம நெருக்கமாக வைக்கணும், ஓப்பன் வராமல் நெருக்கமாக வைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க பகுதியை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.